ஒரு குட்டி ஸ்டோரி. மணிக்கு ஃபுட்பால்னால் ரொம்ப பிடிக்கும். பட் எல்லா மேட்ச்லேயுமே மணி சப்ஸ்டியூட்டாக தான் இருந்தான். எந்த மேட்ச்லேயுமே அவனை செலக்ட் பண்ணல, அவன் விளையாடவும் இல்லை. ஒரு நாள் மேட்ச் ரொம்ப டஃப்பாக போயிட்டு இருந்துச்சு. அவங்க அந்த கேமையே லூசிங் பண்ணுற சுச்சுவேஷன். கோச் என்ன பண்ணுறாரு, மணியை கூப்பிட்றாரு. மணி உள்ளே வரான். அவனுடைய டீம் மெம்பர்ஸ்லாம் எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. மணி எப்படி விளையாடணும் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா எந்த மேட்சும் அவங்க கூட சேர்ந்து ஒன்றா விளையாடினது இல்லை. பட் மணி டெய்லியுமே சைலண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தான். கிரவுண்டுக்குள்ளே வரான், பால் அழகாக பாஸ் பண்ணுறான், கோல் போடுறான், கேமை வின் பண்ணுறான். ஸோ அப்போத்துலேருந்து மணியை எல்லாருமே கேம் சேஞ்சராக தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்னென்னா, யாருனாச்சும் நம்மளை மானிட்டர் பண்ணால் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னு இல்லாமல் நம்மளுடைய ஒர்க்கை ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்குன்னு ஒரு டர்ன் வரும். அப்போ இறங்கி விளையாடலாம் மணியை போல். ஸோ இது போல் உங்களுடைய பேர், உங்களுக்கு பிடிச்சவங்க பேர், உங்கள் பசங்க பேர் குட்டி ஸ்டோரியில் நாங்கள் சொல்லணும்னா அவங்களுடைய பேரை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு குட்டி ஸ்டோரியில் அவங்க நேம் வச்சு நாங்கள் ஸ்டோரி சொல்கிறோம்.